வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் வணக்கம். நம்ம ஆளுங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப கம்மி. இப்படி ஒரு அபிப்பிராயம் நடைமுறையில் இருக்குது. யாராவது ஒரு நகைச்சுவை சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? சிரிக்கிறோம். ஆனால் சில பேர் எப்படி தெரியுமா, சீரியஸ் ஆகிவிடுவார்கள். என் கூட படித்த ஒருவர் இப்போது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவருக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கள் வேடிக்கையாக ஏதாவது சொன்னால் இவர் அவர்களை பார்த்து முறைக்க ஆரம்பித்து விடுவார். தலைமை பொறுப்பிலே இருக்கிறவர் சிரிக்கக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. இப்படி ஒரு நிலைமை எப்படி வந்தது? இதற்கு சிந்தனையாளர் ஓஷோ ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உங்களுடைய இயல்பான சிரிப்புத்தன்மை காலங்காலமாக அடைக்கப்பட்டே வந்திருக்கிறது என்கிறார் அவர். அது ஓர் அடக்கப்பட்ட ஊற்று மாதிரி நம்மக்கிட்ட அமுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சின்ன தூண்டுதல் போதும், அது பீரிட்டு. வணக்கம். நம்ம ஆளுங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப கம்மி. இப்படி ஒரு அபிப்பிராயம் நடைமுறையில் இருக்குது. யாராவது ஒரு நகைச்சுவை சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? சிரிக்கிறோம். ஆனால் சில பேர் எப்படி தெரியுமா, சீரியஸ் ஆகிவிடுவார்கள். என் கூட படித்த ஒருவர் இப்போது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவருக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கள் வேடிக்கையாக ஏதாவது சொன்னால் இவர் அவர்களை பார்த்து முறைக்க ஆரம்பித்து விடுவார். தலைமை பொறுப்பிலே இருக்கிறவர் சிரிக்கக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. இப்படி ஒரு நிலைமை எப்படி வந்தது? இதற்கு சிந்தனையாளர் ஓஷோ ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உங்களுடைய இயல்பான சிரிப்புத்தன்மை காலங்காலமாக அடைக்கப்பட்டே வந்திருக்கிறது என்கிறார் அவர். அது ஓர் அடக்கப்பட்ட ஊற்று மாதிரி நம்மக்கிட்ட அமுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சின்ன தூண்டுதல் போதும், அது பீரிட்டு கொண்டு வெளியே வருகிறது. நாம் எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? முகத்தை இறுக்கமாக வைத்து கொள்ள வேண்டும், அதுதான் கௌரவம் என்று போதிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் இறுக்கமாக இருந்தால் நம்மை பார்க்கிறவன் நாம் எந்த தவறும் செய்ய மாட்டோம் என்று நம்புகிறான். ஆகவே அப்படியே பழக்கப்பட்டு வந்துவிட்டோம். பெரிய அதிகாரிகள் எல்லாம் அதனால்தான் முகத்தை இறுக்கமாகவே வைத்து கொள்கிறார்கள். நாம் வாய்விட்டு சிரித்தால் இவர்கிட்ட ஏதோ விபரீதம் இருக்கு என்று அதிர்ச்சியோடு நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, எந்த காரணமும் இல்லாமல் நாம் தனியாக உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்தால் பார்க்கிறவர்கள் சுலபமாக ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். முடிந்தால் நம்மை அழைத்து கொண்டு போய் மருத்துவமனையிலையும் சேர்த்து விடுவார்கள். உண்மையிலேயே நாகரிகமடைந்த ஒரு சமுதாயத்தில் சிரித்தல் என்பது மிகவும் இயற்கையான இயல்பான ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் முகத்தை இறுக்கமாக வைத்திருக்கிற ஒருவரைத்தான் எல்லோரும் சந்தேகமாக பார்ப்பார்கள். அவரைத்தான் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாமா என்று யோசிப்பார்கள். துக்கமாக இருப்பது என்பது ஒருவித மனோவியாதி. சிரித்தல் என்பது ஆரோக்கியத்தின் அறிகுறி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் உள்ள சிரிப்புத்தன்மை தடைப்படுத்தப்பட்டு இருப்பதால் ஒரு சின்ன ஜோக் கூட அதை தூண்டிவிடுகிறது. விளைவு அடங்கியிருக்கிற அந்த தன்மை வெளியிலே வருகிறது, அவ்வளவுதான். உண்மையிலேயே நாம் பயன்படுத்துகிற நகைச்சுவை துணுக்கு என்பது ஒரு கருவிதான். அதை துணையாக வைத்துக்கொண்டு நாம் சிரிக்கிற போது நம்மை யாரும் பைத்தியம் என்று நினைக்க மாட்டார்கள். ஆகவே துணிந்து சிரிக்கலாம். ஒரு நகைச்சுவை துணுக்கு என்பது வெளி தோற்றத்தில் மிகவும் எளிமையாக தெரியலாம். ஆனால் அதன் மேடை மிகவும் சிக்கலானது. ஒரு சில வார்த்தைகளால்
அது நம்மிடம் ஒரு புதிய சூழ்நிலையை உண்டாக்கி ஒரு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. உண்மையிலேயே என்ன நடக்கிறது தெரியுமா? முதலில் ஒரு நகைச்சுவை சொல்லத் தொடங்கும் போதே நாம் சிரிப்பதற்கு தயாராகி விடுகிறோம். ஏதோ ஒரு புதுமையை எதிர்பார்க்கிறோம். மிகவும் விழிப்பாக இருக்கிறோம். அதை சொல்ல சொல்ல ஒருவித இறுக்கம் ஏற்படுகிறது. முடிவை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அங்கே ஓர் திடீர் திருப்பம். ஒரு சுருளுக்கு விடுதலை கிடைத்தால் அது எப்படி துள்ளும்? அது மாதிரி ஒரு துள்ளல் நம் உள்ளத்திலே ஏற்படுகிறது. அதாவது நம்முடைய இறுகிய உள்ளம் விடுதலையாக காத்து கொண்டே இருக்கிறது. அந்த திருப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த திருப்பம் வருகிற போது நம்மிடம் இருக்கிற இறுக்கம் திடீரென்று வெடித்து சிதறுகிறது. அப்போது அது சிரிப்பாக மாறுகிறது. அவ்வளவுதான். அந்த சமயத்தில் நம்மை நாம் முழுதாக மறந்து விடுகிறோம். அந்த திடீர் திருப்பத்தில் நாம் மறுபடியும் ஒரு குழந்தையாக மாறிவிடுகிறோம். அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ வேடிக்கை நிகழ்வுகள். ஆனால் அவற்றையெல்லாம் ஆழமாக பார்க்க நாம் அனுமதிக்கப்படவில்லை. குழந்தைகளுக்கு இந்த தடை இல்லை. அதனால்தான் அவர்கள் இயல்பாக சிரிக்கிறார்கள். ஒரு பெரிய அதிகாரி வாழைப்பழத்தோலில் சறுக்கி விழுகிறார். நமக்கு சிரிப்பு வராது. ஒரு சாதாரண பணியாளர் வலிக்கி விழுந்தால் சிரிப்பு வரும். ஆனால் ஒரு குழந்தைக்கு இந்த வித்தியாசமெல்லாம் கிடையாது. நன்றாக சிரிக்கத் தெரிந்தவர்கள் கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் மாதிரி. நாகரிகம் முதிர்ந்த ஒரு சமுதாயத்தில்தான் சிரிப்புக்கும் முழு மரியாதை கிடைக்கும். இப்போதெல்லாம் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டால்தான் பார்க்கிறவர் மரியாதை கொடுக்கிறார். ஒருத்தர் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு நடந்து வந்தார். அவர் தலையில் அடிபட்டு பெரிதாக ஒரு கட்டு போடப்பட்டிருந்தது, முண்டாசு மாதிரி. என்னங்க ஆச்சு என்றார் எதிரே வந்தவர். என் மனைவி வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டா சார் என்றார். அவங்க விழுந்ததுக்கு நீங்கள் ஏன் தலையில் கட்டு போட்டிருக்கீங்க என்றார் எதிரே வந்தவர். அவங்க விழுந்ததை பார்த்ததும் நான் கைத்தட்டி சிரித்தேன். அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இது என்றார். சரி, இது தென்கட்சி ஐயா சுவாமிநாதன் அவர்கள் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் யூடியூப் மூலம் நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.